industry innovation and infrastructure to the age of AI. That is the main focus of this World Standards Day theme, SDG 9. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. So we have to fix the standards for even human beings. இந்த இருப்பிடம் என்பது வீடு மட்டுமல்ல, இதனை ஆங்கிலத்தில் ரெசிடென்ஷியல், எஜுகேஷனல், இன்ஸ்டிடியூஷனல், SDG goal. இந்த SDG goal வந்து பார்த்தீங்கன்னா 17 நம்பர்ஸ். சேலஞ்சை வந்து அவங்க BIS செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ ISI வந்து ஆல்மோஸ்ட் வந்து 80% பீப்புளுக்கு வந்து ரீச் ஆகிருக்கு. A very warm welcome to one and all on behalf of Bureau of Indian Standard, Coimbatore office. The purpose for which our BIS is conducting this event will be fruitful. The government is investing a lot in the renewable energy systems. Sanmar has 3 different cluster of industries. This is engineering and chemical industries. When you are going through standard and all, you will identify some mistakes in the standard, or you feel that this point also can be added in the standard and all. Every year, 14th October, is celebrated as the World Standards Day. And this year we have காலத்தில் இந்தியாவிலேயே ஆயில் நிர்ணயித்த நம்ம ஈரோடு தான் நிர்ணயிச்சது. நீங்க குவாலிட்டியா பட்டறைகளுக்கு ஒரு உத்தரவாதத்தை ஏற்படுத்தி கொடுக்குறவங்க உங்களை காப்பாற்றுறதுக்காக சார், நம்ம பொருள் வாங்குறதே வந்து நல்ல பொருள், ஒரு ஸ்டாண்டர்டான பொருள், ஒரு ஹையர் ஸ்டாண்டர்டா என்ன குவாலிட்டி. As a human, how do we think, how do we decide, how do we act? இது எல்லாருக்கும் எல்லா ஆஸ்பெக்ட்டுக்கும் we need intelligence. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் டெமோ யூனிட்ஸ். உதாரணம், ஒரு ஆட்டு பண்ணை இருக்குது, ஒரு மாட்டு பண்ணை இருக்குது, ஒரு வெர்மி காம்போஸ்டிங் யூனிட் இருக்குது. இனோவேஷன் சைக்கிள் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலிருந்து வந்திருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 5S அப்படின்னு ஒன்று ஃபாலோ பண்ணுறோம். முக்கியமான இந்த ஸ்டாண்டர்ட்ஸில் இந்த SDGs எப்படி இன்கார்பரேட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ஒவ்வொரு SDGஸ்க்கும் ஒரு எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது? ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாண்டர்ட் தான் நம்ம பார்ப்போம். that is to focus standards on the sustainable development goals of United Nations to be achieved in 2030.
இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பிஐஎஸ்னுடைய பங்கு. அவர்கள் இதை பார்த்து தரம் பிரித்து அவர்களுடைய ஒப்புதல் பிஐஎஸ்னுடைய ஸ்டாண்டர்ட்ஸில் வரக்கூடிய பொருட்களை வாங்க வைக்க வேண்டும். அதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். SDG, that is Sustainable Development Goal. It is nothing but for a better world. In 2015, some 190 nations. நம்ம கோல், டுடேஸ் கோல் அப்படின்னு சொன்னால் இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். Sustainable development goals. Lot of things there is related to poverty eradication, quality healthcare. ஏஐ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபியூச்சரில் ஒரு சஸ்டைனபிள் வந்து ஒரு உலகம் இருக்கணும். அந்த சஸ்டைனபிள் வேல் இருக்கணும்னா நம்ம அதை வந்து இந்த உலகத்தை பாதுகாக்கணும். What is Industry 4.0? Is everything is data driven. So we have data everywhere. Plagiarism is prevalent in Indian universities and Indian educational setup. பொன்சிலம்பு துடி கொட்டிய பானந்த பாட்டில் அம்மே நீ அடங்கு கரிங்காலி அல்ல கொடுங்கல் உருவான பெண்ணாளு கொடுவாள் எடுத்து வந்து ஃபேக்கான பொருட்கள் வாங்கி ஏமாந்துட்டு இருக்கீங்கன்னா ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஆப் வழியாக வழி இருக்குது. அதுக்கு நீங்கள் BIS, அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆப்பை டவுன்லோட் பண்ணும். இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஃபேக்கான பொருட்களை வந்து கண்டுபிடிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட மெயின் பேஜ் வரும். மெயின் பேஜில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் வெரிஃபை ஆர் நம்பர் அண்டர் CRS அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டில் இருக்கிற ISI மார்க்கான 8 நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் ஃபேக்காக இல்லை ஒரிஜினலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதில் தெரிய வந்துடும். ஸோ இன்கேஸ் உங்களால் அது இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் கோல்டுலேருந்து எது வேணாலும் நீங்கள் இதில் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள்.